வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற 20வது மாணவர் சங்க தேர்தல். ஆவடி கோவில்பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற குட் டச் பேட் டச் விழிப்புணர்வு கருத்தரங்கு. சுயதொழில் செய்யும் பெண்களை ஊக்குவிக்கும் தி நாசரத் அகாடமி பள்ளி. நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தேசிய குடற்புழு நீக்க நாளை அனுசரித்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆங்கில வினாடி வினா போட்டி. கராத்தே போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு 9/8/2025 அன்று டெக்டோபியா அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. SDG 17 இலக்குகள் உள்ளடங்கிய பதாகைகளுடன் மாணவ மாணவியர் அணிவகுக்க பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் SDG-யின் இன்றியமையாமையை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் செயலாளர் திருவாளர் ஹென்றி மேரிஸ் அவர்கள் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான திரு தருண், திரு ஆசிப், திரு ஹரிஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி ஆகிய துறையில் இருந்து வித்தியாசமான செய்முறை மாதிரிகள் அமைந்திருந்தது அனைத்து மாணவ மாணவியரின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் மாணவர்கள் எலும்பு கூட்டின் உடை அணிந்து இசைக்கு இணையாக நடனமாடி அனைவரையும் உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தினர். பின்பு ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களின் திறமைகளை டெக்டோபியா மூலம் செயல்முறைப்படுத்தியமைக்கு பள்ளியின் முதல்வர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 50வது பொன்விழாவை ஒட்டி சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு பெற்றோர்களுக்காகவும் 11 மணிக்கு மாணவர்களுக்காகவும் இரு பிரிவுகளாக மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களின் தலைமையில் ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் சைபர் குற்றப்பிரிவு துறையில் அதிகாரியாக பணிபுரியும் திரு எஸ் சந்தோஷ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றினார். அதிர்ச்சிகளை அகற்றுங்கள், பாதுகாப்பை பூட்டுங்கள் என்ற தலைப்பில் சைபர் குற்றப்பிரிவியல் மாணவர்களுக்கு ஆன்லைன் பாதுகாப்பு, பாதுகாப்பான முறைகள் மற்றும் சைபர் மோசடிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி ஐநா SDG இலக்குகள் அடைவதற்கான முயற்சியாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வி, புதுமை மற்றும் அமைதிக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் நடைபெற்றது. நாசரத் குழுமத்தின் 50வது பொன்விழாவை ஒட்டி நடைபெற்ற சைபர் பாதுகாப்பு நிகழ்ச்சி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்தது. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற 20வது மாணவர் சங்க தேர்தல். நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் கடந்த வாரம் 20வது மாணவர் சங்க தேர்தல் கல்லூரி வளாகத்தில் இறைவாழ்த்துடன் தொடங்கப்பட்டது. மாணவர் சங்க தேர்தலில் தலைவர், பொது செயலாளர், விளையாட்டு பிரிவு செயலாளர், கலாச்சார பிரிவு செயலாளர் என பல்வேறு துறை சார்ந்த மாணவ பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. கல்லூரியின் தாரக மந்திரமான உண்மை, களிப்பு மற்றும் அமைதியை குறிக்கும் பொருட்டு 3 மெழுகுவத்திகள் ஏற்றப்பட்டன. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் திருமதி கோல்டன் கிஷா அவர்களின் முன்னிலையில் ஆங்கில மொழி உதவி பேராசிரியர் திருமதி சார்லட் டென்னிசன் அவர்கள் நிகழ்வினை தொகுத்து வழங்க நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவ தலைவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்பு அவ்விழாவில் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் தலைமை பண்புகளை குறித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கணிப்பொறி பேராசிரியர் திருமதி காயத்ரி அவர்கள் நன்றி உரை வழங்க நாட்டுப்பண் இசைக்க 2025-26 கல்வி ஆண்டிற்கான மாணவ தலைவர்களின் பதவியேற்பு விழா இனிதே நடந்தேறியது. ஆவடி கோவில்பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற குட் டச் பேட் டச் விழிப்புணர்வு கருத்தரங்கு. கடந்த 11/8/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில்
குட் டச், பேட் டச், பெட்டர், நோ டச் என்பதை குறித்ததான கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தலைமையேற்க யோகா கலையின் ஆசிரியர் திருமதி சுஜின்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தார். நல்ல தொடுதல் என்பது குழந்தையை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணர வைக்கும் தொடுதல் என்றும், கெட்ட தொடுதல் என்பது பயமுறுத்தும் அல்லது சங்கடத்தை ஏற்படுத்தும் தொடுதல் என்றும் குழந்தைகளிடையே கூறினார். அன்று குட் டச், பேட் டச் என்னும் தொடுதலை குழந்தைகள் எப்படி கையாள்வது மற்றும் எப்படி அடையாளம் காண்பது பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் எளிமையான முறையில் கூறப்பட்டது. இப்படிப்பட்ட தொடுதல்கள் பற்றிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் படங்கள் மற்றும் விளக்க காணொளிகள் அன்று மாணவர்களுக்கு வெண்திரையின் மூலம் காண்பிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து என் பள்ளியின் மாணவர்கள் அனைவரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அல்லது நம்பகமானவர்களிடம் தங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை பற்றி பகிர்ந்து கொள்ள அன்று ஊக்குவிக்கப்பட்டனர். இறுதியாக கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி வகுப்பறைக்கு சென்றனர். சுயதொழில் செய்யும் பெண்களை ஊக்குவிக்கும் தி நாசரத் அகாடமி பள்ளி. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பெண் தொழில் முனைவோர் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் நிகழ்ச்சி ஒன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 2/8/2025 அன்று பல ஸ்டால்கள் அமைத்து அதில் எம்ப்ராய்டரி டிசைன் செய்யப்பட்ட மிக அழகான ஆடைகள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் போன்ற ஸ்டால்கள் அமைத்து பெண்களின் சுயதொழிலை ஊக்குவிக்கும் வகையில் அன்று விற்பனை மிக சிறப்பாக செய்யப்பட்டது. அந்நாளில் சிறப்பு விருந்தினராக நசரத் குழுமத்தின் செயலாளர் திரு AN என்ஜிமாரிஸ் அவர்கள் வருகை தந்து அந்நாளை சிறப்பித்தார். மேலும் அவர் ஒவ்வொரு ஸ்டாலில் உள்ள பொருட்கள், அதன் விலை போன்றவற்றை கேட்டறிந்து அவர்களை பாராட்டி ஊக்குவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினரான திரு என்ஜிமாரிஸ் அவர்களை வரவேற்று கௌரவித்தனர். நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதலில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து விதிகள், சாலைகளை பாதுகாப்பாக கடக்கும் முறைகள், தலைக்கவசம் மற்றும் பாதுகாப்பின் அவசியம், பொறுப்புடன் வாகனம் ஓட்டும் பழக்கம் போன்றவற்றை விளக்கினர். மாணவர்களுக்கு வரைபடங்கள் மூலம் விளக்கப்பட்டது. மாணவ செல்வங்களுக்கு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்பட்டு சாலை பாதுகாப்பு விதிகள் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதை அடுத்து போதைப் பொருள் தவிர்ப்பு உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை வழிபாடு கூட்டத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் போதைப் பொருட்களில் இருந்து விலக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்தனர். இந்நிகழ்ச்சிகள் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் போதையை ஒழிப்போம் என்ற நோக்கில் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பேரணி கடந்த 11/8/2025 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருவாளர் அனில்குமார், போதைப் பொருள் ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கலந்து கொண்டார். ஒழுக்கமான வாழ்விற்கும் மதிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இளமையை இன்பமாய் நடத்துவதற்கும் போதைப் பொருள் இல்லா சமுதாயம்தான் வழிவகுக்கும் என்பதை தன்னுடைய எழுச்சிமிக்க உரையில் சிறப்பு விருந்தினர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கு மகுடமாய் சேர்க்கும் வகையில் பள்ளியின் முதல்வர், மாணவ மாணவியர், ஆசிரிய பெருமக்கள், விருந்தினர், பெற்றோர்கள் ஆகியோரை உறுதிமொழி எடுக்க வைத்த முறை நெஞ்சில் இருந்து நீங்கா இடம்பெற்றது. நிறைவாக 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியரின் எழுச்சி கோஷங்களோடு கூடிய சைக்கிள் ராலியை பள்ளியின் முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர் தொடங்கி வைத்தார். பேரணியில் ஆவடி காவல்துறை ஆய்வாளர், போக்குவரத்து துறை ஆய்வாளர், மகளிர் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்து ஆவடி நகரமே நாசரத் பள்ளியின் பெருமையை கண்டு வியந்தது. மேலும் இந்த ராலியில் மாணவ மாணவியர் பதாகைகளுடன் பேரணி சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரதிகளை வழங்கி போதைப் பொருட்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போதை விழிப்புணர்வு நிகழ்வை கண்டு ஆவடி மாநகரமே போற்றியது.
தேசிய குடற்புழு நீக்க நாளை அனுசரித்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் 11/8/2025 அன்று தேசிய குடற்புழு நீக்க நாளை அனுசரிக்கும் விதமாக அனைத்து மாணவர்களும் இணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஆவடி ஆரம்ப சுகாதார நிலையில் இருந்து செவிலியர் வித்யா அவர்கள் வருகை புரிந்து முறையாக கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தமான காலணிகளை அணிதல், சத்துக்கள் நிறைந்த பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ண வேண்டும் என்றும் 6 மாதத்திற்கு ஒருமுறை குடற்புழு நீக்க மாத்திரையை உட்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரைகளை வழங்கினார். மேலும் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரையை வழங்கி அவர்களை உட்கொள்ள செய்து அதன் இன்றியமையாமையை எடுத்துரைத்தார். மேலும் பகல் 11 மணி அளவில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான உறுதிமொழியை அனைத்து மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களும் உறுதிமொழி எடுத்தனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் நிறுவனம் நடத்திய ஓவியம் வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டும் போட்டி நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. KG முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்பட்ட படத்தில் வண்ணம் தீட்டும் போட்டியும், 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பிற்கு இணங்க ஓவியம் வரைந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போட்டி நடைபெற்றது. கல்வியில் மட்டுமின்றி எல்லா துறையிலும் நம் பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆங்கில வினாடி வினா போட்டி. கடந்த 7/8/2025 முதல் 12/8/2025 வரை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வகுப்பாக வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இங்கிலீஷ் இன்டெலெக்ட் என்ற தலைப்பில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வகுப்பு வாரியாக ABCD என்று 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஜெனரல் கொஸ்டின்ஸ், ரிடல்ஸ், பிக்சர் ஐடென்டிஃபிகேஷன், கம்ப்ளீட் தி வேர்ட் என்று 4 சுற்றுகள் நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பாராட்டி தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இப்போட்டியானது ஆங்கில மொழியின் திறனை வளர்க்கும் வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கராத்தே போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். 2வது ஸ்டேட் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025 சாஹா கராத்தே அகாடமி சார்பாக நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு எம் நாசரத் அனெக்ஸ் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவன் எம் வெற்றிவேல் கராத்தே போட்டியில் பங்கு பெற்று ஆரஞ்சு பெல்ட்டும், டி ஹர்ஷினி ஆரஞ்சு பெல்ட்டும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ செல்வங்கள் மேலும் வாழ்வில் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அம்பத்தூர் தொழில்பேட்டையில் அமைந்துள்ள டெக்கத்தலானிற்கு களப்பயணம் மேற்கொண்டனர். பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களை என் பள்ளியின் முதல்வர் ஜெபித்து வழி அனுப்பி வைத்தார். அங்கு சென்ற அனைத்து மாணவர்களையும் அந்நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் முதல் தளத்தில் அமைந்திருக்கும் வரவேற்பு அறையில் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை குறித்து கூறினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் பல பிரிவுகளாக பிரிந்து அரங்கத்தை பார்வையிட்டனர். சைக்கிள், ஸ்கேட்டிங் போர்டு, ஸ்கேட்டிங் ஷூ, வே போர்டு, டென்னிஸ் பேட், ஃபிஷிங் ராட் போன்ற விளையாட்டுத்துறை சார்ந்த அனைத்து பொருட்களும், உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களும், உடைகளும் மாணவர்களின் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு இருப்பதை எம் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஸ்கேட்டிங் மைதானத்தில் சைக்கிள் ஸ்டண்ட்டும் செயல்முறையாக செய்து காட்டப்பட்டது. மேலும் மாணவர்களின் ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களும் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இறுதியாக மாணவர்கள் அனைவரும் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பாக விளையாடுவதின் அவசியத்தையும் புரிந்து கொண்டு பள்ளிக்கு திரும்பினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.